ஐஎஸ் அகாடமி அனுபவம் ஆல் இந்தியா அன்பந்த தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த 13 என்ன பார்க்கணும்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஸ்போர்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் நம்ம போய் பார்க்க போகிறோம். அண்ட் போஸ்டிங் வைஸும் நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு கட்டாஃபுக்கும் கேட்டகரிக்கும் கட் ஆஃப் மாறும், அந்த இயர் பொறுத்து கட் ஆஃப் மாறும், கொஸ்டினும் லெவலும் மாறும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஃபைனல் 1, அதாவது ஃபைனல் 0.1 அண்ட் 0.23, அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து ஃபைனல் ஓவரால் மார்க்கு போட போகிறோம் அண்ட் பாய்ஸுக்கும் ஓவரால் மார்க்கு போட போகிறோம். அதுலேயே வந்து ஓவரால் கேட்டகரியும் நம்ம தனியாகவும் நம்ம போய் போட போகிறோம். ஸோ அதனால தான் பட் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கடைசி எண்டில் வந்து உங்களுடைய மார்க் என்னன்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சௌரி ஐஎஸ் அகாடமி சார்பில் வந்து நம்ம ஜிகே போட்டுட்ருக்கோம். அதாவது ஒன் வேர்டு நம்ம எம்சிக்யூ எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான், அதே மெத்தடில் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ வந்து நல்லா தொடர்ந்து பாருங்கள். இது ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு நாங்கள் ஒரு 500 வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். பட் நல்லாவே வந்து ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி தான் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சளவு வந்து எல்லாமே பாருங்கள். அண்டு எல்லாமே வந்து நம்ம 6th-லேருந்து 12th உள்ள புக் பேக் கொஸ்டின் எடுத்துகிட்ருக்கோம், ப்ளஸ் புக்குக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்துகிட்ருக்கோம், ப்ளஸ் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வையும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். அண்டு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தராமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாய்ஸ் அண்டு இந்த கடைசி எண்டில் உங்களோட மார்க் என்னென்ன தெரிவிங்க. அண்டு இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபயர்மேனுக்கு வந்து உமன்ஸ் வந்து கிடையாது, ஏஆருக்கு உண்டு, ஜெயில் வார்டனுக்கு உண்டு, டிஎஸ்பிக்கும் உண்டு. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் வந்து கடந்த 2022 இந்த தடவை வந்து மேக்ஸிமம் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மார்க் 2 மார்க் வேணால் கூடும் குறையும் தவிர எல்லாமும் ரொம்பவும் கீழும் குறையாது, ரொம்பவும் மேலும் போகாது. ஓகேவா? ஸோ நான் கேட்டகரி வைஸாக நான் சொல்கிறேன், உங்களுடைய மார்க் என்னன்ட்டு கடைசி எண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஏஆருக்கு வந்து 77, ஜெயில் வார்டனுக்கு வந்து 80, ஃபயர்மேனுக்கு வந்து 88, டிஎஸ்பிக்கு வந்து 72. ஓகேவா? இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் உள்ளது. பிசிக்கு வந்து உள்ளதுன்னா யாருக்குன்னா ஏஆர் வந்து 76, ஜெயில் வார்டனுக்கு வந்து 81, ஃபயர்மேனுக்கு வந்து 86, டிஎஸ்பிக்கு வந்து 71. அதேமாரி எம்பிசி டிஎன்சி வந்து சேம் கேட்டகரி தான். அவங்க வந்து கட் ஆஃப் வந்து எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் பாயிண்டில் வேணால் கொஞ்சம் கூடும் இல்லை குறையும் தவிர. ஓகேவா? ஸோ எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஏஆர் வந்து 77 அண்ட் ஜெயில் வார்டனுக்கு வந்து 81, ஃபயர்மேனுக்கு வந்து 88, டிஎஸ்பிக்கு வந்து 72. ஓகே, பிசிஎம்க்கு வந்து நல்லா பாருங்கள், இதில் ஒரு சின்ன தப்பு, அதாவது 67.5 வராது. இது வந்து அது எஸ்சி இதில் தான் அந்த மாதிரி இதில் வரும். பட் இதில் வந்து மார்க் வந்து கொஞ்சம் அடிஷனாக போடுறக்காண்டி தான் அப்படி பண்ணோம். அதாவது 68 வரதுக்கு பதிலாக தான் 67.5 போட்டோம். ஸோ மன்னிச்சுங்க. அண்ட் பிசிஎம்க்கு வந்து ஏஆருக்கு வந்து எவ்வளோனா 52, ஜெயில் வார்டனுக்கு 49. ஸ்போர்ட்ஸ் உள்ளது, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கம்மா வச்சு தருவீங்க. அண்ட் ஃபயர்மேனுக்கு வந்து 67, டிஎஸ்பிக்கு வந்து 73. ஓகே, ஸோ அடுத்த இதுக்கு வந்து எஸ்சிக்கு வந்து எவ்வளோனா ஏஆர் வந்து 77 அண்டு ஜெயில் வார்டனுக்கு வந்து 81, ஃபயர்மேனுக்கு வந்து 86 அண்டு எஸ்சிக்கு வந்து டிஎஸ்பிக்கு வந்து 72. ஓகே, ஸோ எஸ்டிக்கு வந்து 68 எதுக்குன்னா ஏஆருக்கு. இதில் வந்து கிளியராக வந்து எங்களால் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை ஜஸ்ட் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஜெயில் வார்டனுக்கு எப்படி இருந்தாலும் மாறும், பட் குறையும், அதை எங்களால் ஈஸியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஃபயர்மேனுக்கு வந்து எவ்வளோன்னா 73 இருக்கும் அண்ட் டிஎஸ்பிக்கு வந்து 68, எஸ்சிக்கு வந்து ஏஆர் வந்து 68 அண்டு ஜெயில் வார்டனுக்கும் அதே தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஃபயர்மேனுக்கும் மேக்ஸிமம் வந்து வேகன்சி இல்லாத
கூட இருந்துக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக கேட்க போடுறோம். அண்ட் எஸ்சிஏக்கு வந்து எவ்வளோனா டிஎஸ்பிக்கு வந்து 61. ஓகேவா, இது வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளது, பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை அதுதான் நம்ம 0.12 சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்ட்டு நம்ம அடுத்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் கட் ஆஃப் தான். இதோட உங்கள் மார்க் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. So anyway guys, thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai.